சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவ இருக்க வரைக்கும் இப்படிதான் நடக்கும், அவ போனாதான் எல்லாம் சரியாகும் சொல்லிட்டு அந்த காரணம் சொல்ல எங்க அப்பாவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்ன மாடி 3வது மாடி வந்து என்ன தள்ளி விட்டார். எங்க அப்பா அம்மா 30,000 நகை போட்டாங்க, 10 லட்சம் ரூபாய் மேல கல்யாண செலவு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த வரதட்சணை வாங்கி என்ன பண்ண போற? ஒரு இது கட்ட போறியா, இதெல்லாம் கட்ட போறியா? உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவேன், உன் பொண்ணும் அதே அனுபவிக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் உதவி காவல் ஆய்வாளர் பாபா. இவரது மகன் காஜா ரஃபீக் என்பவருக்கும் வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 21 வயதான நர்கிஸ் என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை. திருமணமான நாள் முதல் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. முதல் கணவரின் குடும்பத்தினர் என் மகன் தொழில் தொடங்க வேண்டும், உன் தந்தையிடம் பணம் வாங்கி வா என வாய்மொழியாக பேசி நர்கிஸை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் கணவர் காஜா ரஃபீக்கும் நர்கிஸை அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது. இது குறித்து ஜமாத்தாரிடம் நர்கிஸ் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் இருவரையும் அழைத்து பேசி தனி குடித்தனம் செல்லுமாறு அறிவுறுத்தி இருக்கின்றனர். ஆனால் அதனைத் தொடர்ந்து வேலூர் மாநகரில் தனி வீட்டில் குடியேறியுள்ளனர். இந்த நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு கணவர் காஜா ரஃபீக் மனைவி நர்கிஸை 3வது மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். இதனால் நர்கிஸுக்கு கை கால்களில் எலும்பு முறிவு மற்றும் இடுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தீவிர சிகிச்சையில் இருந்து வரும் நர்கிஸ் நேற்று ஆம்புலன்ஸில் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். அந்த மனுவில் எனது திருமணத்திற்கு பெற்றோர் 30 பவுன் நகை, பைக் வாங்க 1,50,000 ரூபாய் ரொக்கம், 3 லட்சம் மதிப்பில் சீர்வரிசை, 500 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் திருமண செலவுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்தனர். இருப்பினும் நான் குறைவான நகை அணிந்து வந்ததாக கூறி கணவர் குடும்பத்தினர் தொடர்ந்து கொடுமைப்படுத்தினர். இது குறித்து என் பெற்றோரிடம் தெரிவித்தேன். டிசம்பர் மாதம் 2 குடும்பத்தினரிடமும் பேசி சமரசம் செய்தனர். ஆனால் சில நாட்களிலேயே என் கணவர் மீண்டும் 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் எனது பெற்றோர் வசிக்கும் வீட்டை அவரது பெயருக்கு மாற்றி எழுதி வைக்குமாறு கேட்டு என்னை துன்புறுத்தினார். என் மாமனார் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதால் என்னையும் கணவரையும் வேலூர் சத்துவாச்சாரியில் தனி குடித்தனம் வைத்தனர். அதன் பிறகும் என்னை அடித்து துன்புறுத்தி வந்தனர். இது தொடர்பாக ஜூலை 3ஆம் தேதி என்னிடம் பிரச்சனை செய்துவிட்டு எனது கணவர் மாடிக்கு சென்று விட்டார். நானும் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக மாடிக்கு சென்றேன். அப்போது அவரது தந்தையிடம் செல்போனில் பேசிக்கொண்டிருந்த எனது கணவர் திடீரென மொட்டை மாடியில் இருந்து என்னை கீழே தள்ளி கொலை செய்ய முயன்றார். இதில் எனக்கு இடுப்பு மற்றும் 2 கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நகர முடியாமல் வலியால் துடித்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்போதும் கூட அவர் கண்டுகொள்ளவே இல்லை. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து என்னை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக அரியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இதுவரை தனியார் மருத்துவமனையில் 6 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளேன். கணவர் உட்பட யாரும் என்னை வந்து பார்க்க கூட இல்லை. கூடுதல் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்து கொலை செய்ய முயற்சித்த கணவர், மாமனார், மாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அண்மையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து துன்புறுத்திய மதுரை காவலரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது திருவண்ணாமலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியில் இருந்து கணவர் தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வரதட்சணை கேட்டு மனைவியை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்ட காவல் உதவி ஆய்வாளரின் மகனை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். என் பேர் நர்கிஷ். எனக்கு 8/6/2023 வந்து கல்யாணம் நடந்தது. திருவண்ணாமலை சோழவரம் கிராமத்துக்கு வந்து எஸ்ஐ பாபா அவரோட பையன் ஹாஜா ரஃபீக்கா திருமணம் செஞ்சு வச்சாங்க. திருமணம் செஞ்ச முதலாம் வரதட்சணை கொடுமை தான் நடந்தது. நாள் முழுக்க எதனா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு, சாப்பாட்டுலேருந்து வெயிட் வேலையிலேருந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணியிருந்த காரணத்தினால என்னால் அக்கம் பக்கம் எங்கள் வீட்டாளுங்கிட்ட கூட சொல்ல முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னுடைய அப்பா அம்மா அசிங்கமாக பேசினாங்க. என்னுடைய அப்பா அம்மா கிட்டே நான் சொல்லனால எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்ட காரணத்துக்காக என்னை விட்டு அடித்து என்னை வெளியே அமிச்சிட்டாங்க. 10 மாதமாக நான் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜமாத் மூலியமாக சொல்லி நான் சேர்த்து வச்சாங்க. அந்த நேரத்தில் என்னை சவால் விட்டு தான் என்னை கூட்டம் போனார். என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சவால்
விட்டு தான் என்னை கூட்டு போயிட்டு கூட அங்கே நிம்மதியாக திருப்பி அதே வரதட்சணை. எங்கள் அப்பா அம்மா 30 சவரன் நகை போட்டாங்க, 10 லட்ச ரூபாய் மேலே கல்யாண செலவு செஞ்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. திருப்பி எங்கள் அப்பா அம்மா கிட்ட 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து வீட்டை ஏது வாங்கினோம், அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தியும் நான் முடியாத காரணத்தினால அடிச்சாங்க, உதச்சாங்க, சாப்பிட்றது எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து தனி கொடுத்துருவோம். வேலூர் மாவட்டத்துக்கு சதுப்பேரி முல்லை நகரில் வந்து என்னை தனி கொடுத்து வச்சு அப்பயும் என்னை என் புருஷன் எங்கள் மாமியார் பேச்சு கேட்டு இல்லாத கொடுமை பண்ணி என்னை அடிச்சாரு. ஃபேன் ராடு மூலியமான என்னை அடிச்சாரு, கொடுமைப்பட்டனாங்க. அதுக்கப்புறம் 3/6/2023 அன்னைக்கு நைட் பத்திரிக்கை வந்து கூட அதே காரணத்துக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் அப்பா அம்மா எப்படி பேசலாம், எப்படி உங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படிலாம் கேட்டு எனக்கு இல்லாத அடிச்சாரு, கொடுமைப்படுத்தி அன்றைக்கி நைட்டு இவர் மாடி மேலே போனதால நானும் அவர் பின்னாடி போனதெல்லாம் மன்னிப்பு கேட்டு வச்சுருங்க, இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுங்க, என்னை மடிச்சு நான் மன்னிப்பு கேட்டு போயினே இருக்கிற காரணனால அந்த நேரத்தில் எங்களுடைய மாமனார் எங்கள் லைனில் இருந்தார். எஸ்ஐ பாபா ஒரு லைனில் இருக்கும்போது நான் இவர்கிட்ட வாழ மாட்டேன், இவளை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவள் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும், அவள் போனால் தான் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்ல எங்கள் அப்பாவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு என்னை 3வது மாடி வந்து என்னை தள்ளி விட்டுட்டு கூட அவர் மேலேருந்து பார்த்தாருக்காண்டி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக அவர் கொடுக்காம கீழே வந்து சத்தம் போடலை, யாரையும் கூப்பிடல. ஒரு ஆம்புலன்ஸில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸில் கூப்பிட்டே என்னை அமிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிஎம்சி ரத்னகிரியில் சிஎம்சியில் என்னை சேர்த்து அங்கே வந்து எங்கள் மாமனார் என் ஹஸ்பண்ட் அவங்க 2 பேர் தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து வீட்டில் வந்து எந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது, அங்கே இருக்கிற டாக்டர் மூலயமா எனக்கு தெரிஞ்சு விஷ ஊசி போட்டு ஒன்று சாகடிக்க முடியும், உங்கள் அப்பா அம்மா மேலே வழக்கு நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டின காரணத்தால் என்னால் யாருக்கும் சொல்ல முடியல, டாக்டர்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல. அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் என்னை பயமுறுத்தினாங்க, அதனால என்னால் சொல்ல முடியாமல் என்னை தவிச்சேன். வீட்டுக்கு 22ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செஞ்சாங்க போன மாதம். வீட்டுக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து இதுக்கு மேலே விடக்கூடாது, இந்த மாதிரி நடந்துச்சு நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம். அரியலூர் காவல் நிலையத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வந்து என்னை வீட்டில் வந்து வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு போனாங்க. அவங்க பேர் வந்து வீரம்மாள், அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க எஸ்ஐ. அவங்க இன்னொரு லேடி வந்து வாங்கிட்டு போனாங்க, வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ பிடிச்சாங்க, பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து போனாங்க. என்னை வந்து அரியலூர் போலீஸ் என்னை வந்து என்கொயரி பண்ணவே இல்லை, ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை என்கொயரி பண்ணாமலே அவங்களே போயிட்டு ஜஸ்ட்டு ஃபோன் பேசி இருந்தது ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்துன்னு போனாங்க, உன்னுடைய ஹஸ்பண்டும் உன்னுடைய மாமனார் தாம்மா எங்களை பார்க்க விடலைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒயிட் ஷீட்டில் சைன் வேறு வாங்கிட்டு போனாங்க, என்னுடைய ஒயிட் ஷீட்டில் என்னுடைய சைன் வேறு வாங்கிட்டு போனாங்க. இது வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே ஃபின் பண்ணல, பிளாங்காக எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டதுனால என்ன சொன்னாங்க, இல்லைம்மா அப்பப்போ ஒன்று வந்து பார்க்க முடியாது, அதனால தான் நாங்கள் வந்து அங்கே வந்து எது இருந்தாலும் மாற்றி எதுனா கூட எழுதிப்போம், அதுக்கு ஒரு சைன் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி வாங்கிட்டு போனாங்க. அவங்க எஃப்ஐஆர் போடலை, ஒரு ஆக்ஷனும் பண்ணலை, ஆக்ஷன் எடுக்கலை. அது எடுக்காத காரணம் நான் கலெக்டர் மூலமாக நான் வந்து பார்க்கணும், என்னால் உடம்பு சுத்தமாக நான் ஒரு நடப்பணமாக இருக்கேன், ஒரு பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன், என்னால் வர முடியாது. இப்போ நான் பார்த்தே ஆகணும், நாளைக்கு ஆப்ரேஷனுக்கு நான் போயே ஆகணும். அதனால நான் இப்போச்சு நான் கலெக்டர் அம்மா பார்த்து இந்த மனு நான் கொடுத்தே ஆகணும், இது வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் நடக்கூடாது, நான் சும்மா குடும்பம்னா என்ன குடும்பம், ஒரு பெண்கள் பார்த்தா எப்படி தெரியுது, என்ன வரதட்சணை, அந்த வரதட்சணை வாங்கி என்ன பண்ண போற, ஒரு இது கட்டுற போறியா, இதெல்லாம் கட்ட போறியா, உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவேன், உன் பொண்ணும் அதே அனுபவிக்கும், அந்த நேரத்துக்கு நீ என்ன பண்ணுவேன், உன் பொண்ணுக்கு ஒரு வலி இன்னொரு பொண்ணுக்கு ஒரு வலியா, இப்போ எனக்கு கால் உடஞ்சி 2 கால் உடஞ்சிச்சு, இடுப்பும் உடஞ்சிருச்சு, இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன், எதனால நீ தள்ளன, அந்த வரதட்சணை தானே, அந்த வரதட்சணை கேட்க எதுக்காக கேட்குற நீ, அதனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நான் எனக்காக நீதி அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்து வைக்கணும், அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே எடுத்து வச்சாதான் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இந்த வழி அவங்களுக்கு தெரியும். அண்ணா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.